Okay, students. Okay, today we are going to see how do our activities affect the environment. Okay, so last class and all we are seeing about that ecosystem and then food chain and then web and how it is depending if one is any one category is getting that means affected. For example, if they are for primary consumers, if it is getting to deleted or something damaged, okay, something it is getting reduced means, so the depending upon the overall the organism depending upon the primary consumers also they are getting affected. Okay, so the food chain ன்றது வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா it will be going in a proper way only, then the otherwise the total organism will be collapsed. Okay, so okay, so the next is the so இந்த ecosystem வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட கையில் இருக்குது. அதே மாதிரி வாட் வி ஹாவ் டு டூ மீன்ஸ் வி ஆல்சோ ஹாவ் டு பி ஷேவ் அவர் என்வாயன்மெண்ட் இன் சம் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இப்படி இல்லாமையும் வேறு எப்படிலாம் வந்து என்வாயன்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத வி கேன் கோயிங் டு சி. ஸோ த நெக்ஸ்ட் த ஹவு டு அவர் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் தி என்வாயன்மெண்ட், எப்படி வந்து என்வாயன்மெண்ட் வந்து வேறு எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு கண்ணை மூடிக்கிட்டு வி கேன் சே பொல்யூஷன். இட் இஸ் அ மெயின் பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன் இல்லையா? ஸோ பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன், ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? நம்மளோட லோயர் கிளாஸஸில் வைல் யூ ஆர் இன் லோயர் கிளாஸ் யூ ஆர் ஸ்டடிட் ஸோ மெனி திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்னால என்ன, பிளாஸ்டிக் பொல்யூஷன்ஸ்னால என்ன, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஸோ லாஸ்ட் ஆஃப் திங்ஸ் வி ஹவ் லேர்ன்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆல் த திங்ஸ் ஆர் அஃபெக்ட் தி என்விரான்மெண்ட் இல்லையா? ஸோ இதில் ஒரு மேஜர் காஸாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் இல்லையா? ஸோ நார்மலாக நம்ம பிளாஸ்டிக் பர்ன்ஸ் பண்ணதுனால அந்த நம்ம கெமிக்கல்ஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணி நம்மளோட நிறைய வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ஆர் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் நிறைய நம்ம ரிலீஸ் பண்ணதுனால என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்தது நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் நிறைய பண்ணியிருக்கோம் லோயர் செக்ஷன்ஸில். ஸோ த சேம் திங் த ஓசோன் லேயர் only we are going to see today. Okay, so in your book also they are giving that content only. So how the ozone layer getting depletion in that atmosphere. Okay, so இதை நம்ம எப்படி டிப்ளீட் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கஷன் நம்ம லைவ் சாட்டில் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஓசோன் லேயரில் வந்து என்ன இருக்குது, என்ன ஓசோன் லேயர்னா என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ த ஓசோன் லேயர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓசோன் அப்படின்னாலே தட் இஸ் ஆல்சோ த ஆக்சிஜன். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட்னு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், O2ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? பட் ஓசோன் லேயர் பொறுத்த வரைக்கும் ஓசோன் அப்படின்னு இட்ஸ் அ மாலிகுல். ஸோ ஓசோன் மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஹேவிங் அ O3. ஓகே, O3ன்றது தான் என்னது, ஓசோனோடது. ஓகே, ஸோ இது எப்படி வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட எர்த்தோட அப்பர் லேயரில் வந்து ஓசோன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அது சன்லைட்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுது. இது நம்ம தெரிஞ்சிருக்க விஷயம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த O3 எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு, வி ஆர் ஹேவிங் ஒன்லி த O2 இல்லையா? ஸோ O2 தானே இருக்குது, எப்படி O3 ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளோட அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்த பொல்யூஷன்ஸ் நிறைய வந்து கிரியேட் ஆகும்போது ஆக்சுவலி இந்த ஓசோன் லேயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ப்ரெசென்ட் அட் த லோயர் லெவல் ஆஃப் தட் அட்மாஸ்பியர். நம்மளோட நீங்கள் ஒவ்வொரு லெவல்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதாவது ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி நீங்கள் while you are studying that one it is present in the higher level of the atmosphere. நம்மளோட அட்மாஸ்பியரில் நம்ம கீழே இருக்கிற ஸ்பியர் நம்மளோட லெவல்ஸில் வந்து நம்ம படிக்கிறது கிடையாது. ஓகே, இந்த ஓசோன் லேயர் ப்ரெசென்ட் இட் இஸ் சம்வாட் ப்ரெசென்ட் அட் த ஹையர் லெவல் ஆஃப் தி அட்மாஸ்பியர் இல்லையா? ஸோ அந்த ஹையர் லெவல் ஆஃப் த அட்மாஸ்பியர் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூவி ரேடியேஷன் வந்து நம்மளோட ஓசோனில் வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி ஃபால் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் O2 மாலிகுல். அந்த மாலிகுல் என்னவா கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா O2 + O. see here, தெரியுதா? ஸோ O2 அப்படின்றது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, O2 வந்து ஆட்டோமேட்டிக்காக O + O1 நம்மளுக்கு டிவைட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த O2 என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற நம்ம நார்மலாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிறது O2. ஸோ இந்த யூவி ரேடியேஷன்ஸ் படும்போது O + Oவா ஸ்ப்ளிட் ஆகுது. திருப்பி என்ன ஆகும், சான்சஸ் நம்மளுக்கு இருக்குது. என்ன சான்சஸ் இருக்குன்னா, நம்மளுக்கு O2 இப்போ எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது, அதே மாதிரி இப்போ ஓவா பிரேக் ஆச்சு இல்லையா, சிங்கிள் மாலிகுல் ஆக்சிஜன் ஆட்டமாக, அதுவும் அங்கே இருக்க ப்ரெசென்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த O2வும் இந்த ஓவும் ஜாயின் ஆகுது, நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, இந்த ஓசோன் லேயர் வந்து நம்மளுக்கு வந்து
ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஸோ கம்பேரிட்டிவ்லி இது என்னன்னா இட் இஸ் வெரி 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 பாய்ஸ்னஸ். ஓகே, நம்ம O2ன்றது நம்ம வந்து இன்ஹேல் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் மாலிகூல் இல்லையா, அதே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா O3ன்றது இட் இஸ் வெரி வெரி ஹைலி பாய்ஸ்னஸ். இதை நம்ம இன்ஹேல் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகே, இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ட்ராபிக்கல் ஹையஸ்ட் ட்ராபிக்கல் லெவலில் இருக்கிற UV radiations will protect and it will be avoid that one ultra radiations getting in, no, that will be should be neglected by this ozone. That is the main thing. Okay, so okay, next see here the ozone layer is present in a, where it is present in a higher layer of the atmosphere only. Okay, so why it is present there means to protect the radiations which is emitted by the sun. Okay, so on the sun வந்து நம்மளுக்கு straight suppose if it is falling straightly on our body on some other organism means what will be happen for plants also something temperature may be increased for to due to that it will maybe died. Okay, and for especially for a humans it will be creating a skin cancer. Okay, while the UV ultraviolet rays directly fall on skin means automatically what will be happen, the skin cancer will be formed in our human beings. So it is creating a very very tremendous problem. Okay, so that only எவ்ரிபடி வாண்ட் டு பி ஸ்டாப் தட் ஒன். ஸோ இது எப்போ வந்து ஆக்சுவலாக இதை கன்க்ளூட் பண்ணாங்க, எப்போ வந்து ஓசோன் லேயர் வந்து டிப்ளேஷன் ஆச்சுன்றதை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1980s. அந்த 1980s தான் தே வில் டிடெக்ட் தட் ஓஹோ ஓசோன் லேயர் இஸ் கெட்டிங் ஹோல். how it is அப்படின்னு சிந்தேஸ் பண்ணி பார்க்கும் போது தான் they will be find it out from the fluorocarbons only, the most probable of refrigerator. Okay, while the time of they are releasing the refrigerator, no refrigerator பார்த்தீங்கன்னா ரொம்ப பாஸ்ட் இயர்ஸ்லாம் நம்ம ஜாஸ்தி பார்த்துருக்க முடியாது. இப்போ 20 இயர்ஸாக நம்ம ரொம்ப ஃபெமிலியராக பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தட் ரெஃப்ரிஜிரேட்டர் while we are opening and then closing at the time automatically the CFC gases is coming out from the refrigerator and will be mixing with the atmosphere and will reaches to your top of that layer and will affects that ozone layer. இந்த குளோரோஃப்ளோரோகார்பனுக்கு நல்ல பவர் இருக்குது. என்னென்னா அந்த ஓசோனோட போய் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே என்ன ஆரம்பிக்குது, அதனால் ஓசோனால் தாக்குப்பிடிக்க முடியாது. ஸோ இட் வில் பி ரியாக்டன்ட் ஆகும் போது என்ன ஆரம்பிச்சிருச்சு, சம்திங் ஹோல்ஸ் மாதிரி விழ ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் த மெயின் திங். ஓகே, ஸோ அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் மூலியமாகவும் அந்த இன்னொரு மெயின் காசு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ பை ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஓல்டன் டேஸில் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே ஒரு குளோரோஃப்ளோரோகார்பனை கண்டெயின் பண்ணியிருந்தது. ஸோ இந்த குளோரோகார்பன்ஸை வந்து எப்படியாவது ரெடியூஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா என்ன ஆகிடும், கண்டிப்பாக வந்து இன்னும் பெரிய லெவலில் வந்து ஓசோன் பெரிய லெவல் ஆக ஆரம்பிச்சதுன்னா இன்னும் என்விரான்மெண்டிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சராக ஆரம்பிக்கும். அப்படின்ற பட்சத்தில் தான் after the government have decided, not only our government, the whole world. ஓகே, ஸோ நிறைய ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, யுனெஸ்கோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ WHO அந்த இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுற டிசைட் பண்ணிவிட்டு தே வில் பி said all the manufacturing companies of refrigerators, அந்த மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர் யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ ஸோ they should have to be create a CFC ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். சிஎஃப்சி இல்லாத ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர் தான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தே வில் பி அனௌன்ஸ்டு. ஓகே, ஸோ இது எல்லாருமே ஒரு பண்ணாங்க. இது ஆக்சுவலி மெயினாக இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன் 1987 யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ தே ஆர் ஒன்லி ஃபஸ்ட்டு தே அக்ரி அண்ட் தென் சிஎஃப்சி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஹை லெவலில் போயிட்டுருக்குன்னு சொல்லி அவங்க தான் இது என்ன பண்ணுறாங்க, அந்த சிஎஃப்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா UNEP, that is United Nations Environment Program. Okay, so see this diagram. So you can see the various levels of அட்மாஸ்பியர். நோ, ஸோ இந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேலே என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, நம்மளோட ஓசோன் லேயர் அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஓசோன் லேயர் ப்ரெசென்ட்டாக இருக்க இடத்துல என்ன ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் வருது இல்லையா. ஸோ ஒரு சில ரேடியேஷன்ஸ் உள்ளார சன்லைட் என்ட்ரியாக வரும்போது அந்த அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸ் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக் வில் பி கெட்டிங் ரிஃப்ளெக்டட் பேக். ஓகே, ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக என்ன ஆகாது, நம்மளுக்கு வந்து எந்த விதமான டேஞ்சரஸுமே இட் won't affect that one. Okay, see here, this is the ozone hole. So the violet color appearance having, no, that is the ozone hole. So this is happened, okay, at the time of
ozone layer depletion. இதுதான் ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணாங்க. ஸோ நவ் அ டேஸ் சி ஹியர் அந்த ஓசோன் லேயர் டிப்ளேஷன் ஆகும்போது இந்த அண்டார்டிகா ஜோன் இருக்கு இல்லையா, சி ஹியர் எவ்வளோ வந்து கிளேஷியர்ஸ் இருந்தது, எவ்வளோ ஐஸ் நோஸ் இருந்தது. நவ் சி திஸ் அகேன் ஃபர்ஸ்ட் இஸ் அ கிளேஷியர்ஸ் வித் அந்த ஐஸ் கியூப்ஸ் நல்லா வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. சி த செகண்ட் ஒன் தேர் இஸ் நோ லேக் ஆஃப் அ ஐஸ். இது எல்லாருமே ஆல்ரெடி யூ நோ தட் ஒன், ஜஸ்ட் a picture I'm showing you. Okay, so automatically the ices will be getting melting. So this is the main drawback of the main um, not this is not a drawback, it is a major cause, okay, of our ozone layer depletion. Okay, okay dear.